ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விராட் கோலி அவர்கள் முதல் இன்னிங்ஸில் ஆட்டம் இழந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது இன்னிங்ஸில் சரியாக பழி தீர்த்த ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு விக்கெட்டை விராட் கோலிக்கு நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க களத்தில் பேசுனது தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்ட விராட் கோலி அவர்கள் ஓடி வந்து ஹார்திக் பாண்டியா அவர்களை கட்டி தழுவி பாராட்டினாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி லீக் தொடரின் கடைசி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. இதனைத் தொடர்ந்து முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாரும் பெரிய அளவில் பங்களிப்பு அடிக்கவில்லை. கேப்டன் ரோஹித் சர்மா 15 ரன்களிலும், சுப்மன் கில் 2 ரன்களிலும், விராட் கோலி 11 ரன்களையும் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இதில் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் மட்டும் நிலைத்து நின்று விளையாடி 79 ரன்களை எடுத்தாங்க. அவருக்கு ஓரளவு உறுதுணையாக இருந்த அக்ஷர் பட்டேல் 42 ரன்களையும், கடைசி கட்டத்தில் ஓரளவு அதிரடியாக விளையாடிய ஹார்திக் பாண்டியா 45 ரன்களையும் எடுத்தாங்க. 50 ஓவர் முடிவுக்கு இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்களை எடுத்திருந்தாங்க. கடந்த போட்டியில் சதம் விளாசி ஆட்டநாயகன் விருதை வென்ற விராட் கோலி இந்த போட்டியிலையும் அசத்துவாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமையில் அவங்க ஒரு நல்ல டச்சில் இருக்கும்போது ஒரு மிரட்டலான கேட்ச் மூலமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. நியூசிலாந்து அணி ஃபீல்டரான கிளென் பிலிப்ஸ் பிடித்த ஒரு சூப்பரான கேட்ச் தான் இந்த ஆட்டத்தில் விராட் கோலியோட விக்கெட்டை பறிகொடுத்துருச்சு. அவங்க பிடிச்ச அந்த ஒரு கேட்சை பார்த்தா அங்கே இருந்த அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. விராட் கோலி அவர்களை இதை நம்ப முடியாமல் ஒரு நிமிடம் அங்கே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸை, அதாவது 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணி களமிறங்கினாங்க. இதில் அந்த அணி துவக்க ஆட்டக்காரராக வில் யங் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் களமிறங்கும் போது ஹார்திக் பாண்டியா பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு கேட்ச் கொடுத்தாங்க. அதை அக்ஷர் பட்டேல் ஓடி வந்து சூப்பராக விழுந்து அந்த ஒரு கேட்சை பிடிச்சாங்க. விக்கெட் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, விராட் கோலி அவர்களை கையை நீட்டி, பாய் உங்களுக்காக தான் இந்த ஒரு விக்கெட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன், இந்த போட்டியில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த விக்கெட்டை டெடிகேட் பண்ணாங்க. விராட் கோலி ஓடி வந்து உடனே ஹார்திக் பாண்டியா அவர்களை கட்டி தழுவி அவங்கள பாராட்டவும் செஞ்சாங்க. இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியில் கேன் வில்லியம்சன் மற்றும் டேரல் மிச்சல் இவங்க 2 பேரும் ஓரளவு நின்று விளையாடி பார்ட்னர்ஷிப் கொடுக்க கடைசி கட்டத்தில் குல்தீப் யாதவ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக் பண்ணாங்க. அதற்கு பிறகு தற்போது நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 46வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 205 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி தரப்பில் சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி 10 ஓவர்களுக்கு 42 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திட்டாங்க. ஆட்டத்துடைய போக்கை மாற்றின இவங்களுடைய பந்து வீச்சு பார்த்தீங்கன்னா தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.